பாவம் சீப்பா கிடைக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாவம் சீப்பு, ஆனா இலவசம் கிடையாது. பாவம் செய்யறதுக்கு நீ ஏதோ பெரிய பிளான் திட்டம்லாம் போட தேவையில்லை. பெரிய பிளான் திட்டம் பாவம் செய்யறது டக்குன்னு ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடலாம். வேதவசனம் சொல்லுது, ஒரு பெண்ணையோ ஆணையோ சிந்தையில தப்பா நினைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு, அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டு. தெரியாம திருடுனா முடிஞ்சு போச்சு. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது இட்ஸ் வெரி சீப். அதுக்கு ரொம்ப நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பட் த சேம் டைம் அதே நேரத்துல அது ஃப்ரீ கிடையாது. என்ன ஃப்ரீ கிடையாது? அதுக்குண்டான விளைவுகளை கண்டிப்பா என்ன பண்ணணும்? அனுபவிச்சே ஆகும். சுதந்திரம் என்பது விதைப்பது போல, ஆனால் அதே சுதந்திரத்தோடு நம்ம என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. நீங்க என்ன வேணா விதைக்கலாம் சுதந்திரமா, ஆனா அறுக்கிறது நம்ம கையில கிடையாது. நான் என்ன வேணா சுதந்திரமா கடலையை விதைக்கலாம், நான் என்ன வேணா சுதந்திரமா சோளத்தை விதைக்கலாம், நான் என்ன வேணா சுதந்திரமா நெல்லை விதைக்கலாம், ஆனா அதை அறுக்கிறது என் கையில கிடையாது. ஏன்? சரியான தண்ணி இருக்கணும், சரியான மழை இருக்கணும், சரியான வெயில் இருக்கணும். இதெல்லாம் யார் கொடுக்கணும்? கடவுள் கொடுக்கணும். அப்ப நான் செய்யற எல்லா காரியத்தையும் சுதந்திரமா நான் செய்யலாம், ஆனா அதுக்குண்டான அறுவடை கர்த்தரிடத்துல இருந்தா வரும். என்ன செஞ்சீங்கன்னாலும் சரி, ₹1 உங்க பாக்கெட்ல இருந்து இன்னொருவருக்கு எடுத்து கொடுக்குறீங்களா, அது சுதந்திரம். ஆனா அந்த ₹1 உண்டான பலனை கடவுள் கொடுப்பார். இன்னொரு பாக்கெட்ல இருந்து ₹1 நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்களா, அது உங்க சுதந்திரம், கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனா நீங்க எடுத்து வச்ச ₹1 உண்டான அறுவடையை நீங்க என்ன பண்ணணும்? அறுக்கணும். அந்த அறுவடை நீங்க சொல்றது, ஆண்டவரே ₹10 உமக்கு கொடுத்துறேன், என்ன ₹10 உமக்கு கொடுத்துறேன், டாலி சமம் ஆயிடும், 1க்கு 10 சமம் ஆயிடும். நான் இந்த தப்பு பண்ணேன், அதுக்கு இந்த தப்பு பண்ணா சரியா போயிடும். எப்படி கணக்கு போடுறீங்க? நான் பொய் பேசினேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். நான் திருடினேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். நான் இச்சை பாவம் பண்ணேன், என் இயேசு சிலுவையில மரித்தார். அப்ப நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் செத்து போனா சரியா போயிடுமா? இல்ல, நான் பண்ணது ஒரு பாவம், ஆனா கர்த்தர் பெற்ற தண்டனை வேற. அப்படி இருக்கும்போது நீங்களா தெரிஞ்சு ஒரு பாவத்தை தைரியமா பண்ணி, நீங்களா தெரிஞ்சு ஒரு பாவத்தை சுலபமா பண்ணிட்டு, இந்த பாவத்துக்கு இது சரியா போயிடும், இந்த பாவத்துக்கு இது சரியா போயிடும் எப்படி கணக்கு போடுறீங்க? யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? யார் அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்க கையில கொடுத்தா? நம்ம உலகத்து சட்டத்துக்கு கீழ்ப்படியணும், அதை விட தாண்டி தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். உலகமும் திருட்டு தப்புன்னு சொல்லுது, பைபிளும் தப்புன்னு தான் சொல்லுது. எந்த ஒரு விஷயமும் உலக காரியத்துக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண லாவுக்கும் தேவனுடைய நியாயப்பிரமாண லாவுக்கும் கான்ட்ரடிக்டே கிடையாது. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் குற்றம்னு உலகம் சொல்லுது, ஆனா வேதவசனம் சொல்லுது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ சிந்தனையில சிந்திச்சுட்டாவே அது பாலியல் பலாத்காரம் அப்படிங்குது.